வணக்கம் தமிழா செய்தி நேயர்களே. இன்று முக்கிய தலைப்பாக காணவிருப்பது தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் காணவிருக்கின்றோம். 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டன. கிட்டத்தட்ட நம்ம தளபதி விஜய் அவர்கள் 107 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தற்பொழுது அதிகப்படியான வெற்றி தொகுதிகளை கொண்டு அவர் இருக்கின்றார். தனி பெரும் கட்சியாக உருவெடுக்க தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட 118 இடங்களை வெல்ல வேண்டும். சரி, ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவோம். தமிழக வெற்றிக் கழகம் 107க்கு மேல் தொகுதிகளை கைப்பற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இன்னும் கைகூடவில்லை. வழக்கமான பெரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக புதிய வரவான விஜய்க்கு ஆதரவு அளிக்க தயக்கம் காட்டுகின்றன. தனது வாக்கு வங்கியை இழக்க நேரிடும் என்ற அச்சமே இதற்கான காரணமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத போது ஆளுநரின் முடிவே இறுதியானது. மிகப்பெரிய கட்சியின் தலைவர் என்ற முறையில் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கலாம். பதவியேற்ற பிறகு சட்டசபையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஒருவேளை மற்ற கட்சிகள் எதிராக வாக்களித்தால் ஆட்சி அமைத்த சில நாட்களிலேயே அது கவிழும் அபாயம் ஏற்பட்டு விடும். மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க மக்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்ற குழப்பம்தான் நீடிக்கும். அரசியல் குழப்பத்தால் அரசு பணிகள் முடங்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் கவலையும் தெரிவிப்பார்கள். அமைச்சரவையில் சேராமல் ஆட்சி கவிழாமல் இருக்க சில சிறிய கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகப்படியாக எழுந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் சட்டப்பிரிவு 356 கீழ் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படலாம். அடுத்த 6 மாதங்களுக்குள் மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும். இது அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை உருவாக்கும். தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டையாக மாறியுள்ளது. விஜயின் அரசியல் வியூகம் வெற்றி பெறுமா அல்லது தமிழக மறுதேர்தலை சந்திக்குமா? ஆளுநர் மாளிகையிலிருந்து வரும் அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் தற்பொழுது காத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போதைய நிலை என்ன? விஜய் முன்னிலையில் இருக்கிறார், ஆனால் பெரும்பான்மை இல்லை. சவால் ஆதரவு தர யாரும் முன்வரவில்லை என்பதுதான். நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்தால் ஆட்சி கவிழும் அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். ஒட்டுமொத்தத்தில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்பது 118 சீட்டுகளை வென்றிருந்தால், அதாவது தொகுதிகளில் வென்றிருந்தால் இன்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முழு அதிகாரம் பெற்றிருக்கும். ஆனால் இது தொங்கும் சட்டமன்றம் என்றுதான் அழைப்பார்கள். 107 தொகுதிகளை வென்றிருந்தால் இவ்வாறு தான் அது நடக்கும். நான் மேலே குறிப்பிட்டது போன்று சில மாற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை தாவேக ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அடுத்து வரக்கூடிய காணொளி, அதாவது நமது காணொளி அடுத்ததாக ஒரு காணொளி வர இருக்கின்றது. அதை மறக்காமல் இந்த காணொளியை பார்த்தவங்க அதையும் பாருங்கள். அதில் வெளியிலிருந்து யார் யாரெல்லாம் எளிதாக நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க முடியும், அதனால் அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியும் என்பதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு காணொளி அடுத்ததாக வெளியிட காத்திருக்கின்றேன். அதையும் கேட்டுவிட்டு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருங்கள். நிச்சயமாக இந்த முறை தேர்தல் என்பது தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தாவேக்காவின் சுனாமியை வீசியிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.